ஹரி ஓம், ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. வெல்கம் டு ஓம் வைஷ்ணவி அஸ்ட்ராலஜி. எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீன ராசி லக்னக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். மீன ராசி அப்படின்னா சந்திரன் அங்கே அமர்ந்த நிலை, அவங்களோட மனோநிலையில் பார்த்திங்கன்னா அப்பப்போ ஒரு மாறுபாடு இருக்கும். அதே லக்னமாக இருக்கும்போது அது தீர்க்கமானதாக இருக்கும். அதே ஒரு ஏக்க நிலையில் தான் இருப்பாங்க. சரிங்களா? லக்னத்துக்கும் சந்திரனுக்குமான விஷயங்கள் தான் எப்போவுமே ஒரு கோச்சார பலன் பார்க்கும்போது ராசிக்கும் லக்னத்துக்கும் என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஏன்னா லக்னத்துக்கும் ராசிக்கும் இருக்கிற ஒரே மாதிரியான பலன்கள் தான் அவங்க லைஃப்பில் இருக்கும். சரிங்களா? அதுதான் விஷயம். ஆனால் பொதுவாகவே லக்னத்திற்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையுது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? பெரும்பாலானவருக்கு ராசி லக்னமும் ஒரே மாதிரியாக இருக்கிறது இல்லை. இருந்துட்டாங்க அப்படின்னா அதே பலன் தான். இந்த வருஷ காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா 7 சனியோடைய ஜென்மத்தில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ரொம்ப அசௌகரியம், உடல் உழைப்பு, ரொம்ப விரயமாகுதல், ஏதாவது எதிர்பார்த்து போகிற இடத்துங்களில் ஒரு சண்டை சச்சரவோ இல்லை விபத்தோ, வாகனங்களால் ஏதாவது ஒரு தொந்தரவு இருக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ இருக்கக்கூடும். ஆனால் இப்போ குரு கடகத்துக்கு வரும்போது குருவுடைய பார்வை மீனத்துக்கு வரும். அப்போ குருவோடைய பார்வை மீனத்துக்கு வருது அப்படின்னா அவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கும். சரிங்களா? என்ன அப்படின்னா ஒரு ஒரு அசௌகரியம், என்ன நம்ம பண்ணினாலுமே நமக்கு ஒரு முன்னேற்றம் வரலையே, நம்ம வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம யோசிப்பாங்க இல்லையா? அந்த காலகட்டங்களில் இருந்து அவங்க வெளிவரக்கூடிய காலம் பார்த்திங்க அப்படின்னா ஜூன் 2 குரு கடகத்துக்கு வரும்போது பலன்கள் மாறுபட்டு நடக்கும். சரிங்களா? அதாவது ஒரு ரிலீஃப் கிடைச்ச மாதிரி இருக்கும். இப்போ லக்னாதிபதி பார்த்திங்கன்னா அக்டோபர் 31 வரைக்கும் தான். ஜூன் 2லேருந்து அக்டோபர் 31 வரைக்கும் தான் கடகத்தில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க சிம்மத்துக்கு வருவாங்க. குரு சிம்மத்துக்கு பயிற்சி ஆடுவாங்க. சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ லக்னாதிபதியும் ராசியாதிபதியும் குரு கேது இருக்கும். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். எந்த மாதிரியான சொத்துக்கள் எதுவும் இருந்தாலும் இந்த ஜாதகருடைய பெயரில் எழுதாமல் இருக்கிறது நல்லது. சரிங்களா? ஏன்னா எந்த ஒரு ஃபினான்ஷியலான பேலன்ஸையும் இந்த காலகட்டங்களில் கொடுக்காம, ஏன்னா தனக்காரகனே குரு தான். அவர் கேதுவோடு சேரும்போது ஒரு பற்றற்ற நிலையில் ரொம்ப ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், ஃபினான்ஷியலாக வரக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் உடனே அக்செப்ட் பண்ணிக்காமல் ஒரு பற்றற்ற நிலையில் இருக்கணும். இல்லை உங்களுடைய ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், இல்லை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸாக இருக்கலாம், குழந்தைங்களாக இருக்கலாம். ஸோ சாதகமான சூழ்நிலையில் அவங்களுடைய ஜாதக அமைப்புகள் இருந்தால் அவங்க பேரை வச்சு நீங்கள் நாமினேட் பண்ணி முன்ன வரலாம். சரிங்களா? இல்லை எல்லாருக்குமே 7 சனி நடந்துகிட்ருக்கு, இல்லை அர்த்தாஷ்டம சனி, ஜென்ம சனி நடக்குது அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். ஸோ ஃபினான்ஷியலி எதையும் இழந்துடாமல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். இறை வழிபாட்டில் முழுக்க கவனம் செலுத்தணும். குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சண்டை சச்சரவோ சஞ்சலங்களோ இருந்தாலுமே அது கொஞ்சம் நாளில் படிப்படியாக மாறும். சரிங்களா? என்னென்ன பயிற்சி ஆகணும். இப்போ தான் ஜென்மத்தில் சனி இருக்கும்போது ஒரு எதிர்பார்த்திராத ஏதாவது ஒரு பிரச்சனைகளோ ஒரு வழக்கோ ஏதாவது ஒன்று சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் தான். எல்லா நேரமுமே நல்லா இருக்குது அப்படின்னு நான் நினச்சாலும் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு மைனஸோ ஒரு டிஸ்டர்பன்ஸோ நிற்கிற மாதிரி இருக்குங்க. அது என்ன அப்படின்னா ஜென்மத்தில் இருக்கிற சேட்டன்னால். இதுலேருந்து நீங்கள் வெளியில் வரணும்னா ஹனுமன் சைலிஷா மந்திரம் சொல்கிறது, சிவாலயங்கள் போகிறது, நிறைஞ்ச பௌர்ணமி நாட்களில் சிவனை வழிபாடு பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் செய்யலாம். அமாவாசை நாட்களில் கூட நீங்கள் வழிபாடு பண்ணலாம். ஏன்னா இது ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய சந்திரன் கொஞ்சம் பலம் இழந்து இருக்கும்போது அதுக்கு பலம் கொடுக்குற மாதிரியான இருக்கும். ஏன்னா இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 31 அப்புறமே எப்படி இருக்கும் அப்படின்னா குரு கேதுவோட இணைவார். அப்போ கடன் பிரச்சனைகளோ ஏதாவது எதிர்பாராத வழக்குகளோ சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதுலேருந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணுன்னா இதுதான் ஒரு பெஸ்ட் ரெமெடியாக இருக்கும். சரிங்களா? இதுதான் இப்போது அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு தனிப்பட்ட நபருடைய ஜாதகத்தை பொறுத்து தாங்க சொல்ல முடியும். அவங்களுடைய பிறந்த கால ஜாதக நிலை என்ன, தசா புத்தி கோச்சாரம் என்ன, எப்படி இருக்குது, உண்மையான நிலை என்ன, அதோடைய ஜோதிடத்தில் கொடுக்கப்பட்ட விஷயங்கள் என்ன, உண்மையான தகவல் நிலை என்ன அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? அதுவும் அவங்களுக்கு கட்டம் நம்ம கணிக்கும் போது வாரத்திதி யோக நட்சத்திர கட்டங்கள் எல்லாம் கணிக்கணும். ஜோதிடம் பார்க்குறது ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்தில் பார்க்குற விஷயம் கிடையாது. அதை உட்காந்து அனாலிசிஸ் பண்ணி என்ன இருக்குது, கரண்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்க. ஜோதிடங்கிறது ஒரு அறிவியல், ஒரு ஜோதிஷ அறிவியல் தான். சரிங்களா? ஜோதிட சாஸ்திரம்னாலே அறிவியல் தான். அதை தான் நம்ம என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்து தான் சொல்ல முடியும். வேதங்களில் ஒரு அங்கமாக இருக்கக்கூடியது தாங்க ஜோதிஷம்.
வேதங்கள்லே ஒரு அங்கமாக இருக்கக்கூடியது தான். ஸோ அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, பாரம்பரிய முறைப்படி என்ன சொல்லியிருக்காங்க, எந்த கோச்சார நிலைகளை பார்க்கும்போது நம் நிலை உயரும் அப்படிங்கிற தனிநபர் ஜாதகத்தை தான் பார்த்து சொல்ல முடியும். ஜோதிடம் சம்மந்தப்பட்டு இல்லை புதிய தகவல்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் வேணும்னா என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.